ஸ்ரீமாத்ரே நமக. நேற்று போட்டிருந்த வீடியோவோட அடுத்த ஷார்ட்ஸ் இது. காமாட்சி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவம் தொடங்கினதுலேருந்து நான் ஃபோனை எடுத்து பார்த்தாலே காமாட்சி அம்மனோட இன்றைக்கி இந்த வாகனத்தில் புறப்பாடு அப்படிங்கிற அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளார ஒரு ஆசை வந்துடுச்சு. பிரம்மோற்சவத்தில் ஒரு நாள் போய் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யார் கூட போகிறேன், எப்படி போகிறேன் எனக்கு தெரியல. ஆனால் போய் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை திடீர்னு தோணிச்சு, கிளம்பி போயிட்டேன். எப்படி போனேன்னே தெரில, சொல்லிகிட்டே இருந்தேன் முதல் வீடியோலேயே. அப்புறம் அம்பாள் வந்துட்டாங்க, அவங்க கோவிலுக்குள்ளார வராங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜகோபுரத்துக்கு நேராக நின்றுக்கிட்டேன். கொடி மரத்தையும் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், அதையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். அவங்க வந்துட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அங்கே நடக்கிறது எனக்கு என்னன்னே தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் தனியாக போயிருக்கேன், யார்கிட்ட கேட்குறது, என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் நான் பாட்டுக்கு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிட்டோடனே சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து பார்க்குறேன், எனக்கு அம்பாளோட முகம் தெரியவே இல்லை. அங்கே தீப்பந்தம் உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் தீப்பந்தம் பிடிச்சு அம்பாள் பூப்பந்தல் வச்சுருக்காங்க. அப்புறம் வெண்சாமரம் வீசுகிறாங்க. அப்புறம் பூவால் நல்லா பூ வச்சு நல்லாவே சூப்பராக பண்ணாங்க. எனக்கு அங்கே பார்க்குறேன், என்ன நடக்குது எனக்கு தெரியல, யார்கிட்டையும் கேட்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்த சந்தோஷத்தை அலையாக சந்தோஷம் எனக்குள்ளாரையுமே இருந்தது. அங்கே எனக்கு நிற்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பார்க்குறதுக்கு. அப்புறம் அம்பாள் வராங்க, அவங்களுக்கு நிறைய பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அம்பாள் ரொம்ப சந்தோஷமாக ஆடிக்கிட்டே வந்தாங்க. ராஜசிம்மாசனேஸ்வரி. ஸோ அவங்க வரும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் மக்கள் எல்லாருக்குமே. வெண்சாமரம் வீசுகிறாங்க, பந்தம் பிடிச்சிருந்தாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பந்தத்தோட வெளிச்சத்தில் அந்த பூக்களை போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஆடிக்கிட்டே உள்ளே வந்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் தான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க, லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதமும் கொடுத்து அவங்க பூவால் அர்ச்சனை பண்ணி வரவேற்றிருக்காங்க. என்னையும் அந்த இடத்துல அம்பாள் நிற்க வச்சது எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச எந்த புண்ணியம்னு எனக்கு தெரியல. இதை ஆடும்போது பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அம்பாளை பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.